வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, குலதெய்வத்திடமிருந்து அவசரமான செய்தி கொண்டு இந்த கந்தன் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்ற இந்த நேரம், ஒரு நொடி கூட தாமதிக்காமல் இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று கேட்டுவிட வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு ஆபத்து என்பதனை நான் தெரிந்த பிறகு கூட அதை உனக்கு நான் சொல்லாமல் இருந்துவிட முடியுமா? அப்பன் முருகன் நான் நினைத்த விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம், உனக்கு நடப்பதை ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் இருக்க இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் நான் இருந்து சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நாம் எண்ணிய நேரங்களில் எல்லாமும் நம்மை சுற்றி ஒரு துன்பம் வருகிறது என்றால் நிச்சயமாக அதற்கான தீர்வை நாம் பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை காலமும் நான் உன்னிடத்தில் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனைக்குமாக சேர்த்து வைத்து இந்த கந்தன் வாக்கு இன்று உன் வாழ்க்கையை நிச்சயமாக தலைகீழாக புரட்டி போடும் என்பதனை மறக்காதே. அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கிறேன், உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன், உன் குலதெய்வ வாக்கினை தாங்கி வந்து நிற்கிறேன் என்றால் இதில் இருக்கும் காரணத்தை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல அதிசயங்களும் பல ஆச்சரியங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் வரக்கூடிய துன்பங்கள் என்னவென்று தெரிந்தால் மட்டும்தான் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னால் நிச்சயமாக நிலைத்த மனநிலையோடு வாழ முடியும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் பிள்ளை கைவிட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்குமான திருப்பங்களும் உனக்கான தேவைகளும் என்னவென்றும் ஏதுவென்றும் இனி நிச்சயமாக உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. திருச்செந்தூர் கந்தன் உன்னை தேடி வரும் இந்த காலம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டத்தை கண் முன்னால் நிறுத்த நேரம் நெருங்கி விட்டது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி உன் கண்களின் தெய்வம் ஏதாவது ஒரு வகையில் படுகிறதா? ஏதாவது ஒரு வகையில் தெய்வத்தை உன்னால் காண முடிகிறதா? அப்படியானால் நீ தெய்வத்தினுடைய அன்பையும் அருளையும் பெற்ற குழந்தை என்பதனை எல்லாமும் தாண்டி தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையினால் நீ எப்பொழுதும் நல்லபடியாக வாழப் போகிறாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே இந்த கந்தன் துணை இருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க புரிந்து கொள்வாய். எடுத்து வைத்த ஒவ்வொரு செயலிலும் உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீ மறக்காதே. காரணம் என்னவென்று நாம் யோசிக்கும் இந்த நேரம், காரணம் என்னவென்று நாம் நினைக்கும் இந்த நேரம், இனி உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். கந்தன் சர்வசாதாரணமாக வெல்லாமும் ஒருவரை நெருங்கி விடுவதில்லை. அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் ஒருவரை தேடி வருவதில்லை. என்ன நடந்தாலும் இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாகவே உனக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலுமே நான் இருக்க இனி எதை பற்றியும் நீ கலங்காதே. கந்தன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் இனி உனக்கு சரியாக நடத்தப்படுவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருந்து உனக்கு ஒவ்வொரு நிலையிலும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்திருந்தாலும் சரி, அத்தனை பிரச்சனைகளிலும் உனக்கு எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றிலும் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க பெறுவாய். என் பிள்ளையே, நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே ஒரு நாள் உனக்கு மாற்றத்தை கொண்டு வந்து விடும் என்ற வாக்குறுதியை இந்த கந்தன் உனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன் அல்லவா? அதுபோலத்தான் இனியும் நினைத்தது போல பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி கொடுப்பதை நீ உத்திரவாதப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பன் சொல்ல சொல்ல எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு அத்தனையும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நினைத்து கூட பார்த்திட முடியாத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை எப்பொழுதும் நம்பிக்கைப்படுத்த வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் கலங்கியதும் நாம் தவித்ததும் நாம் தவியாய் தவித்து நின்றதும் நம் எதிர்காலம் என்னவாகுமோ என்று நாம் பதறி துடித்ததும் போதும். எல்லாமும் இறைவனின் அருளால் நிச்சயமாக சரியாக்கித் தரப்படும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாமும் தெய்வத்தின் அன்பால் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாற்றப்படும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் எந்த தெளிவும் எந்த ஒரு தீர்வுகளும் உன்னை தொடரும் இந்த காலம் முழுக்க. இனி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வெற்றி என்ற ஒன்று கிடைக்க பெறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உடனிருக்கும் இந்த காலம் இனி நீ இழந்ததை எல்லாமும் மீட்டெடுத்து உனக்குரிய நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நீ வாழச் செய்கின்ற நேரம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உள்ளதை எல்லாமும் உள்ளபடி சொல்லிக் கொடுக்கும் இந்த கந்தனுக்கு தெரியாதா என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றப் போகிறது என்று, ஒவ்வொரு விஷயங்களும் எப்படிப்பட்ட மனநிலையை கொடுக்கப் போகிறது என்று உன்னை சுற்றி இருந்து நான் கொடுக்கும் எல்லாமும் இனி உன் முன்னிலையில் நின்று உன்னை சரியான நிலையில் மாற்றும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல சொல்ல இனி எல்லாமுமாக மாறக்கூடிய நேரம். இந்த வாழ்க்கையில் அத்தனை நிலைகளிலும் உனக்கு மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள் என்று எல்லாவற்றையும் நல்ல மனநிலையோடு என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த காலம் நிச்சயமாக உன் காயங்களை எல்லாமும் மாற்றி உனக்கான தேவைகளோடு நிச்சயமாக இந்த கந்தனின் அருளோடு உன்னை தேற்றி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் நான் வருகின்ற இந்த நாட்களை இனி ஒருபோதும் என் பிள்ளை நீ நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது. சொல்லி சொல்லி இந்த வாழ்க்கையில் நாம் இழந்ததுதான் ஏராளம். இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை நினைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. சரியான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் போல கவனமாக புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருக்கும் தருணம், உடன் வரும் காலம் என்று ஒவ்வொன்றையும் நீ உனக்கு சாதகமாக உருவாக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. சரியாகத்தான் நாம் எல்லாவற்றையும் உருவாக்குகிறோமா? சரியாகத்தான் இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்கிறோமா என்ற ஒரு உணர்வு நிச்சயமாக உனக்குள் வர வேண்டும். உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் கட்டாயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வந்து நான் கொடுக்கும் இது போன்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இதுவரையிலும் அப்பன் சொன்ன வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து எப்பொழுதும் நல்லதொரு நிலையை நோக்கி நீ பயணப்பட்டிருக்கிறாய். இனியும் அதுபோல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று சரியாக புரிந்து கொண்டாயானால் அவை ஒவ்வொன்றிலும் நீ சரியான ஒன்றை நிலைநிறுத்துவதை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் பிள்ளையே, நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளிலும் உன்னை தேடி வந்து உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். கந்தன் எப்பொழுதும் தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையுமே நான் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு முழுக்க காரணம் ஏதாவது ஒரு நிலையில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை தனக்கானதாக நீ மாற்றி விடுவாய் என்ற ஒரு நம்பிக்கையில்தான். உனக்கான வாய்ப்புகளை எல்லாமும் நீ சரியாக பயன்படுத்தி விடுவாய் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளிலும் இந்த வாழ்க்கை உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களும் இனி உன்னை தொடரும் இந்த நேரங்களும் உனக்கே என்று எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுக்க வரும் பொழுது
நீ ஒவ்வொன்றிலும் உன்னை மாற்றிக்கொண்டே இரு. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை நீ என்னவென்று தேற்றிக்கொண்டே இரு. நடக்கும் நிலையில் கந்தனை உணர்வாய். எங்காவது இந்த கந்தனின் பெயரை கண்டாலும், அதாவது முருகன் என்ற பெயரையோ, குமரன் என்ற பெயரையோ, வடிவேலன் என்ற பெயரையோ என்று கந்தனினுடைய பெயரை, ஏதேனும் ஒரு பெயரை நீ எங்காவது கண்டாலும், கந்தனை நினைவுபடுத்தும் விதமாக நீ எந்த ஒரு விஷயத்தையும் கண்டாலும் சரி, அப்பன் முருகன் உன்னை தேடி வருவதை உனக்கு உணர்த்துகின்ற விஷயங்கள்தான் இவை எல்லாமும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நொடி என்னை நினைக்காமல் உன்னால் கடந்து செல்ல முடியாது. அந்த நொடி நான் இருப்பதை உன்னால் உணராமல் செல்ல முடியாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இதுபோல நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒட்டுமொத்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இவை எல்லாமும் ஒன்று சேர்ந்து நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்பனை நினைக்க என் பிள்ளைக்கு எப்பொழுதும் உரிமை உண்டு. கந்தனும் உன்னை தேடி வர காலம் உண்டு. அதுபோலத்தான் இப்பொழுதும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் கந்தனின் அருளோடு உனக்கான நேரம் என்று ஒவ்வொரு சூழ்நிலையும் சரியாக உருவாகி இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த நாளும் நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் சீரும் சிறப்புமாக தெளிவாக நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை மீட்டெடுக்கும் இந்த நேரம் இனி ஒட்டுமொத்த நிலையிலும் உனக்கு விருப்பங்களை சரியாக கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தெளிவோடுதான் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கை சரி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, உன் குலதெய்வம் அப்படி அவசரமாக எந்த விஷயத்தை சொல்லி இருப்பார்கள். அவசரமாக சொல்லிவிட்டு கந்தன் எதற்காக இத்தனை நேரம் நம்மை காக்க வைத்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகிவிட்டது. அப்பன் என்னதான் சொல்ல வருகிறார் என்ற ஒரு கேள்வி உனக்குள் எழும்பிவிட்டது. ஒருபோதும் இந்த கந்தன் தன் பிள்ளைகளை தேவையில்லாமல் காக்க வைப்பது கிடையாது. ஒரு விஷயத்தை உனக்கு நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்குள் நான் வந்துவிட்ட பிறகு நிச்சயமாக அந்த விஷயத்தை நடத்தாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் நடத்தும் இவை எல்லாமும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன தர காத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நாளும் உன் குலதெய்வம் உன் வீட்டு வாசலில் வந்து தங்கி இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய சில எதிர்மறையான விஷயங்கள் அவர்களை அங்கே தங்க விடாமல் செய்து விடுகின்றது. அதனால்தான் எப்பொழுதுமே உனக்கு தெரிந்த தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு வலியுறுத்துவது உன்னுடைய நிலைவாசலை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று. குலதெய்வம் வந்து தங்கி இருக்கின்ற இடம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இது போன்ற காரணங்களோடு இனி உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் அது போதும். சரியாக எதையும் நீ உணர்ந்து கொண்டாயானால் அது போதும். சுற்றி இருப்பதை எல்லாமும் என் பிள்ளைக்கு நான் சொல்லும் இது போன்ற விஷயங்களினால் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன் குலதெய்வம் அவசரமாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, இன்று இந்த நாள் உன் கந்தன் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நாள் பஞ்சமி திதிக்குரிய நாள். பஞ்சமி திதியானது வராகி தேவிக்கு உகந்த திதியாகும். இந்த நாளில் இன்று இரவு ஒரு 10 மணி அளவில் பஞ்சமி நாயகியான வராகி தேவியினுடைய முன்னால் நின்று நீ பத்மாசனத்தில் அமர்ந்து ஒரு 10 நிமிடமாவது தியானம் செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? உன்னுடைய மனதை அமைதிப்படுத்துவதும் உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதும் உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் இருக்கும் தீமைகளை எல்லாமும் வேறறுக்கவும் நீ தெளிவடையவும் இது போன்ற ஒரு காரியம் இன்று நடக்க வேண்டும். இது எல்லா பிள்ளைகளும், அதாவது வராகி தேவியை மனதார நம்புகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும்
இன்று செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த காரியத்தை இன்று செய்ய முடித்து விட்டோமானால் நிச்சயமாக சுற்றி நடக்கும் பல விஷயங்களும் இன்று இந்த பிள்ளைகளுக்கு சரியாக தெரிந்துவிடும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒரு சரியான விஷயம் இன்று நடக்கப் போகிற இந்த காலம். எக்காரணத்தை கொண்டும் இந்த செய்தியை என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. உனக்காகவே நான் வருகின்ற இந்த காலம் மட்டும் எப்பொழுதும் உன் செவிகளில் வந்து சேர்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னை நான் நிச்சயமாக தெளிவுபடுத்துவதற்காகவும் இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்வதற்காகவும் நான் கொடுக்கின்ற விஷயங்கள் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் உன் வசமாக கொடுக்கும் இந்த நேரம் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ செய்து கொண்டே இரு. அது போதும். முழுக்க முழுக்க உனக்கு வெற்றி என்ற ஒரு விஷயத்தை உன்னிடம் காண்பிக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான மனநிறைவை நான் உனக்கு கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இத்தனை நாளும் உன்னுடைய தவிப்புகள் எல்லாமும் உணர்ந்ததனால்தான் இந்த கந்தன் ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்ற முடிவோடும் உனக்கு நிச்சயமாக நடத்த வேண்டும் என்ற தெளிவோடும் உன் முன்னால் நான் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் இத்தோடு நின்றுவிடவில்லை. இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாகவும் சரியாகவும் புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் வருகின்ற இந்த மாற்றங்களோடு இனி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக உணர வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் அப்பன் நின்று உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் என்பதனையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நடப்பதை எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று எண்ணி இன்று பஞ்சமி நாயகியை நீ வழிபட வேண்டும் என்று உன் குலதெய்வம் விரும்புகிறது. ஒரு நல்ல காரியம் இன்று இவரை வணங்குகின்ற அத்தனை பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலும் நடக்க இருக்கிறது. தன் பிள்ளைகளை தன் வசமாக்கி விட இந்த தாய் துடித்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த செயலை எக்காரணம் கொண்டும் விட்டுவிடாமல் நீ சரியாக முன்னெடுத்து செய்து கொண்டிரு. நிச்சயமாக உன்னை தேடி எல்லா நல்ல விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தரமாக மாற்றும் என்பதனையும் புரிந்து கொள்வாய். கந்தன் சொல்லிவிட்ட விஷயங்கள் இனி மாற்றத்திற்குரியது அல்ல. அப்பன் சொன்ன பிறகு இது நடக்காது என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. அப்பனே பல முறை யோசித்துதான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை நான் உறுதிப்படுத்தி சொல்வேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்களில் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற அத்தனை மாற்றங்களையும் நான் நன்மதிப்போடு என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. கந்தன் சொன்ன வார்த்தைகள் இப்பொழுதாவது உனக்கு புரிகிறதா? உன் குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று தெரிந்து விட்டதா? அப்படியானால் இத்தனை நேரம் இந்த பதிவினை நீ கேட்டிருப்பது உண்மை என்றால் இன்று இரவு 10 மணிக்கு வராகி தேவியை நான் வணங்குவேன் என்று எனக்கு நீ பதிவிட்டு செல். கந்தன் இதை கண்டு மகிழ்ச்சி மட்டுமல்ல, நான் வெற்றி பெற்று விட்டேன் என்பதனையும் புரிந்து கொள்வேன். சொல்ல வந்த விஷயத்தை சரியாக என் பிள்ளையிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் என்பதனையும் நான் புரிந்து கொள்வேன். உன்னிடத்தில் நான் சொல்லும் இது போன்ற காரணங்கள் எல்லாமும் உன்னை தேற்றுவதற்கானது. இந்த வாழ்க்கையில் உனக்குரிய விஷயங்களை எல்லாமும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கானது. உனக்கு நடப்பதை எல்லாமும் நம்பிக்கையோடு உனக்கு சொல்வதற்கானது. என்ன நடந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாமும் உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழும் இந்த வாழ்க்கையின் உண்மைக்குரியது என்பதனை நீ நிச்சயமாக மறந்து விடாது. உன்னை தேடி தேடி எந்த நாளிலும் இந்த கந்தன் இனி வரப்போவதில்லை. என் பிள்ளையை இனிமேல் இந்த கந்தனை மனதார நினைக்க தொடங்கி விடுவாய். ஒரு தெய்வம் தன்னை வணங்காமல் இன்னொரு தெய்வத்தை வணங்கு என்று சொல்கிறது என்றால் அதன் வீரியத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த அதிசயத்தை
நிச்சயமாக நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். நடக்கும் எல்லாமுமாக இந்த கந்தன் வருவதைக் கண்டு நிச்சயமாக என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய். உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் பார்த்து நீ பேரானந்தம் கொள்ளத்தான் போகிறாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கையோடு இருந்தால் என்றும் உனக்கு நல்லதே நடக்கும். கந்தனின் அருளோடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொடுக்கும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.